ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மன வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும், அந்த மாதிரி பிரச்சனை வர்றவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன, தெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்குறேன். நண்பர்கள் இந்த ஆடியோவை தெளிவாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, முழுமையாக கேளுங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே திருமணம் முடிகிறதுக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை, திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தான் உண்மை. திருமணம் முடிகிறதுக்கு முன்னால் ஒரு ஜாலியாக வேலை வேட்டைக்கு போனோமா, ஜாலியாக சுற்றணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திருமணத்துக்கு அப்புறம் குடும்பத்துக்காக மனைவிக்காக உழைக்கணும் அப்படிங்கும்போது அங்கே பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த வாழ்க்கை சுமூகமாக போகும். ஆனால் இந்த அமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. திருமணம் முடிகிறதுக்கு முன்னால் நம்மளுக்கு திருமணம் முடியணும்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்பட்டு திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தத்துக்குள்ளே, மனைவி அல்லது கணவர் என்று சொல்லக்கூடிய ஒரு பந்தத்துக்குள்ளே நம்ம உள்ளே வர்றோமோ, அதற்கு அப்புறமா அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமையாக சிறப்பாக இருந்துச்சுன்னா, ரொம்ப வாழ்க்கை இனிப்பான வாழ்க்கையாக இருந்துச்சுன்னா, இந்த ஜாதகர் இந்த ஜென்மத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்னு அர்த்தம். ஆனால் இந்த பாக்கியம் பிராப்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. பொதுவாகவே பார்த்திங்கன்னா திருமணம் முடிஞ்ச உடனே சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு, அப்படியே அடிப்படி சண்டை போட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் பிரச்சனையாக போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி மற்றும் லக்கணம் இந்த 2 ஸ்தானத்தையும் கணக்கெடுத்துக்குங்க. இந்த 2 ஸ்தானத்துக்கும் 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம், லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி, ராசிக்கு 7ஆம் அதிபதி, இந்த கிரகத்தோடு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கடனுக்கு உண்டான ஸ்தானாதிபதி தொடர்பு பார்வையில் சேர்க்கையில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில் சண்டை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்வை தொடர்பு சேர்க்கை இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் இந்த ஜாதகர் குடும்பத்தில் மன வாழ்க்கை அப்படிங்கிறது கணவர் அல்லது மனைவி வந்ததுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில் கல்யாணம் முடிக்காமலே நம்ம இருந்திருக்கலாம், சம்சாரியாகவே இருந்திருக்கலாம். எதுக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையில் வந்தோம், நம்மளுக்கு இந்த கல்யாணம் தேவையா, அவசரப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு இந்த 6, 8 அதிபதிகள் சேர்க்கை பார்வை 7ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதியில் பார்வையில் இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி கூட சேர்ந்து இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, இந்த அமைப்பு இருக்குது, இதுக்கு பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 6ஆம் அதிபதி தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு வந்த உடனே அவங்க பேரில் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு கடன், ஒரு இஎம்ஐ போட்டு அவங்கள கட்டுறதுக்கு உண்டான சூழலை உருவாக்கி வைங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி 7ல் இருந்தாலும் சரி, 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலும் சரி, இந்த ஜாதகர் திருமணம் முடிகிறதுக்கு முன்னால் வேலைக்கு போயிட்டுருப்பார். பெண்களாக இருந்தாலும் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. அவங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கணவர் சம்மந்தப்பட்ட உறவுக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க கேட்பாங்க. நீங்கள் வேண்டான்னு மறுக்கும்போது அங்கே பிரச்சனைகள் உருவெடுக்கும். ஒருவேளை நீங்கள் நல்லா சொத்து சுகத்தோடு இருக்கிறீங்க, அவங்க வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிறாங்கன்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை, 6ஆம் இடங்கிறது கடன், 6ஆம் இடங்கிறது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ், 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய். இதில் ஏதாவது ஒன்று அவங்க வேலைக்கு போகலும் போது இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அவங்கள்ட்ட கண்டிப்பாக வந்துடும். உடல் சார்ந்த விஷயத்தில் நோய்கள் வரலாம், அல்லது உங்கள் கூட ஒன்று சேர்ந்து இருக்க முடியாது அப்படிங்கிற சண்டை சச்சரவை உருவாக்கலாம். இப்படி ஏதோ ஒன்று உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அந்த கிரகங்கள். அப்போ 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தால் இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய மனைவியாக இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களால பிரச்சனை இருக்காது. உங்களுக்கும் அவங்க வந்ததுக்கப்புறம் கடன்கள் உருவாகாது. ஏன்னா 6, 7 தொடர்பு இருக்குதுன்னா இந்த ஜாதகருக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே கடன் உருவாகும், தேவையில்லாத பிரச்சனைகள் உருவெடுக்கும். அப்போ யாருக்கு இந்த அமைப்பு இருக்கோ அந்த ஜாதகர் யாரை திருமணம் முடிக்கிறாங்களோ அவங்க பேரில் ஒரு இஎம்ஐ போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சு அவங்களுடைய உழைப்பில் அதை கட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளே அந்த பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய தாக்கத்தை கொடுக்காது. அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது பெருங்கடன். 6ஆம் இடம் அப்படிங்கிறது பெருங்கடன், 8ஆம் இடங்கிறது பெருங்கடன். அப்போ இந்த 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது இந்த ஜாதகர்
ஒரு சொந்த தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அதில் அவங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சேர்த்து கொடுத்து அந்த தொழிலில் வர லாபத்தை அவங்களுக்கு கொடுத்து அது மூலமாக நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு வந்து லாபஸ்தானங்கிறது 8ஆம் இடமாக வரும். அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் 8ஆம் இடத்தை அதிபதினு சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வருமானத்துக்கு உண்டான ஸ்தானமாக வரும். அப்போ சொந்த தொழில் ஒன்று நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அதில் அவங்கள பார்ட்னராக சேர்த்து அது மூலமாக அவங்களுக்கு ஒரு இன்கம் கொடுத்து அந்த இன்கம்மை குடும்பத்துக்காக செலவு பண்ணுறதுக்கு உண்டான சூழலை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் உங்கள் லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து எப்போவுமே சண்டை சச்சரவு உருவாகாது. இது வாழ்வியலாக செய்யக்கூடிய விஷயம். ஏன்னா 6ஆம் இடங்கிறது வேலை. 6ஆம் இடம் வேலைக்கு போகும்போது அங்கே கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வருமானத்தை அவங்க கொண்டு வருவாங்க. அதே 6ஆம் இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு அனுப்பலாம் அப்படிங்கும்போது வேலைக்கு போக முடியலையே அப்படிங்கிற சூழலில் வந்து தேவையில்லாத 6ஆம் இடம் நோய் சார்ந்த விஷயத்தை உருவாக்கலாம். இல்லை உடல் ரீதியாக உண்டான அமைப்பு கொடுக்கறதுக்கு உண்டான கெடுதல் தர அமைப்பில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருக்கும். சரி, அப்போ இதுக்கெல்லாம் நிவர்த்தி என்ன? 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 2 கிரகமும் சேர்ந்து இருந்தால் இந்த ஜாதகருக்கு திருமணம் முடிகிறதே குதிரை கொம்பாக இருக்கும். அவ்வளோ சாமானியமாக குதிரை கல்யாணம் முடியாது. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தேடிக்கிட்டே இருப்பாங்க, ஓடி விரட்டி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அத்தி பூத்தமாகி தான் கல்யாணம் முடியும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரச்சனை இருந்தால் எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கு முன்னாலேயே ஒரே போராட்டம், கல்யாணம் முடிஞ்சாச்சு, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரே போராட்டம்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதனால் நீங்கள் வந்து 6, 8 அதிபதி தொடர்பு பார்வை சேர்க்கையில் 7ஆம் அதிபதி இருக்கிறார் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கையில் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலைக்கு போகும்போது அங்கே என்னென்ன வேலை இருக்கோ அங்கே வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்க அசந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட்டுட்டு சத்தம் இல்லாமல் சண்டை இல்லாமல் உட்காந்துருவாங்க. ஏன்னா அந்த கிரகங்கள் வந்து வேலையில் காலத்தை போய்க்கிறமே தவிர சண்டை சச்சரவு இழுக்காது. வேலைக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நோயாக மாறும் அல்லது கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக மாறும். இதுதான் இந்த ஜாதகத்துக்கு உண்டான தன்மை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன். 8ஆம் இடம் அப்படிங்கிறது பெருங்கடன். அப்போ 7ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானாதிபதி 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன்காரனோடு 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பெரும் கடனை சுட்டி காட்டுற கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஜாதகர் இந்த ஜென்மத்தில் திருமண கடனை செமந்து பிறந்திருக்கிறார் அர்த்தம். 7ஆம் இடம் திருமணம், 6ஆம் இடம் கடன், 8ஆம் இடம் பெருங்கடன். அப்போ திருமண பெருங்கடனை செமந்து பிறந்திருக்காருன்னு அர்த்தம். இந்த கடனை போய் நீங்கள் எங்கே போய் நிவர்த்தி செய்யலாம்? இது தெய்வ வழிபாடு. எங்கே போய் நிவர்த்தி செய்யலாம்? உங்களுடைய ராசி லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடம் அப்படிங்கிறது தான் நிவர்த்தி ஸ்தானம். நிவர்த்தி ஸ்தானத்தில் தான் அந்த அமைப்பு இருக்குது. நிவர்த்தி ஸ்தானாதிபதியோடு தான் அந்த கிரகங்கள் உட்காந்துருக்குது. 7ஆம் அதிபதி நிவர்த்தி ஸ்தானாதிபதி, 6ஆம் அதிபதி பிரச்சனைக்குரிய ஸ்தானாதிபதி, 8ஆம் இடம் அப்படிங்கிறது பெரும் சண்டை சச்சரவு கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானாதிபதி, பெரும் கடனுக்கு உண்டான ஸ்தானாதிபதி. இந்த 2 பேருமே நிவர்த்தி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு நேர் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் செக் பண்ணுங்க. அங்கே 1 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குல தெய்வத்திற்கு உண்டான நட்சத்திரம் இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான நட்சத்திரம் இருக்கும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா விருச்சக ராசி விருச்சக லக்கணம் உங்களுக்கு வைங்களாம். நேர் 7ஆம் இடம் ரிஷப ராசி. அந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை வந்து பாருங்கள். 1 கார்த்திகை நட்சத்திரம், இன்னொன்று ரோகிணி நட்சத்திரம், இன்னொன்று மிருகசீரிஷ நட்சத்திரம். அப்போ ரோகிணி நட்சத்திரம் முழுசாக உள்ள இருக்குதுங்களா, அது வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம். அப்போ 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திர சாட்டில் இருந்தால் இஷ்ட தெய்வத்திற்கு போய் உங்களுடைய திருமண கடனை செலுத்துங்கள், திருமண பெருங்கடனை செலுத்துங்கள். அல்லது 5ஆம் அதிபதி நட்சத்திர சாரம் இருக்குன்னா உங்களுடைய குலதெய்வம் கோவிலில் போய் திருமண கடனை கொண்டு போய் செலுத்துங்க. அது என்ன கடன்? அந்த கிரகம், அந்த 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியனாக இருந்தால் விளக்கு குத்து விளக்கு வாங்கி வைங்க, கோவிலில் விளக்கு மின் விளக்கு வாங்கி போடுங்க. சந்திரனாக இருந்தால் அபிஷேகங்கள் செய்யலாம், அன்னதானங்கள் பண்ணலாம். செவ்வாயாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த கோவிலில் வந்து ஆயுதங்களை வாங்கி வைக்கலாம். அந்த அம்பாள் கையில், தெய்வங்கள் கையில் ஆயுதங்களை வாங்கி வைக்கலாம். அதே சமயத்தில் புதனாக இருந்தால் அந்த கோவிலில் வந்து விபூதி குங்குமம் கொடுக்கறதுக்கு உண்டான அந்த கவர் அடித்து கொடுக்கலாம். அல்லது பேப்பர் சம்மந்தப்பட்ட விஷயமாக அந்த கோவிலுக்கு இதெல்லாம் தானம் கொடுக்கலாம். கோவிலில் திருவிழா நடக்குது, அந்த திருவிழாவுக்கு வந்து நீங்கள் வந்து வால் போஸ்ட் அடித்து ஊர் ஊராக விட்டுறது, இதை செய்யலாம்.
அடுத்து வந்து குரு சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னாச்சுன்னா அந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தனங்கள் வாங்கி கொடுக்கலாம். அபிஷேகத்துக்கு சந்தனம் வாங்கி கொடுக்கறது, அபிஷேகத்துக்கு உண்டான அனைத்து பொருளையும் வாங்கி கொடுக்கலாம். அடுத்து வந்து புதன் சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னாச்சுன்னா ஆடை துணிமணி, அதாவது அழகிய பட்டு துணி எடுத்து 7ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்குல்ல. அப்போ வருஷத்தில் ஒரு தடவை திருமண நாள் வரும்பொழுது உங்களுடைய திருமணத்திற்கு நீங்கள் துணி எடுப்பீங்கள்ல, மனைவிக்கு எடுப்பீங்கள்ல, இல்லை கணவருக்கு எடுப்பீங்கள்ல, அது மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோவிலுக்கு திருமண பட்டு எடுத்து வழிபாடு செஞ்சு திருமணத்திற்கு உண்டான மாலை வாங்கி போடுற மாதிரி 2 மாலை வாங்கி போட்டு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய கடன் நிவர்த்தி. சரி, இங்கே ராகு சம்மந்தப்பட்டால் ராகு கேது வந்துட்டார் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ராகுன்னா அப்பா வழியில் உள்ள தாத்தா பாட்டி விட்டுட்டு வந்த கடனை குறைக்கும். கேது அப்படின்னா அம்மா வழியில் உள்ள தாத்தா பாட்டி விட்டுட்டு வந்த கடனை குறைக்கும். ஏன்னா கடனுக்கு உண்டான கிரகத்தோடு தான் அந்த அமைப்பு சேர்ந்துருக்குது. அப்போது உங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்ன கடனை விட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தா தெளிவாக தெரியும். இந்த 7ஆம் அதிபதியோடு சனி பகவான் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் மற்றும் உங்கள் மனைவி அல்லது கணவர் 2 பேருமே, புருஷன் முன்னாடி 2 பேருமே போய் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 5ஆம் அதிபதி நட்சத்திரம் இருந்துன்னா அங்கே குலதெய்வத்திற்கு போய் பெண்கள் பூமுடி கொடுக்கறதும் ஆண்கள் மொட்டை போட்டு அந்த இறைவனுக்கு 2 மாலை திருமண மாலை வாங்கி போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுடைய திருமண கடன் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் அதிபதியே 10ஆம் அதிபதியாக வந்துடுவார். சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாக வந்துடுவார். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள உங்களுக்கு அந்த 7ஆம் அதிபதியே 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய இன்னொரு ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வருஷம் ஒரு தடவை நீங்கள் உங்கள் மனைவி இருவருமே வந்து திருமணம் முடிகிற நாளை கணக்கு பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளில் வருஷத்தில் ஒரு தடவை போய் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் கோயிலில் போய் பூமுடி கொடுத்து, பெண்களாக இருந்தால் பூமுடி கொடுத்து, ஆண்களாக இருந்தால் மொட்டை போட்டு வழிபாடு செய்துட்டு அந்த இறைவனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த இறைவனுக்கு கோவிலில் வந்து ஒரு பட்டு எடுத்து சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா திருமண வாழ்க்கை மட்டுமில்லை உங்களுடைய லைஃப்லையே பிரச்சனை வராது. இது அடியேன் கண்ட உண்மை. என் அன்னை முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுதான். அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக வேலைக்கு அனுப்பி விடுங்க. 8ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்க மனைவி மற்றும் லைஃப் பார்ட்னர் வந்த உடனே அவங்க பேரில் ஒரு இன்சூரன்ஸ் போட்டு விட்ருங்க. அந்த இன்சூரன்ஸை போட்டு நீங்கள் அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் வருமானம் வரக்குண்டான சூழலை உருவாக்கி அது மூலமாக நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸை கட்டுறக்குண்டான சூழலை உருவாக்கி இன்சூரன்ஸ் போட்டு கட்டிக்கிட்டே இருங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை போயிட்டே இருக்கும். இதில் வந்து இவ்வளோ பரிகாரம் செஞ்சாச்சு சண்டை சுத்தமாக வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. சின்ன சண்டைகள் வரும், சில சண்டைகள் வரும். எல்லாமே ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள சண்டை அப்படி நிவர்த்தி ஆகிரும். ஒரு நாள் சண்டை போட்டு அது காலமெல்லாம் இழுத்துட்டு போகிற மாதிரிலாம் இழுத்துட்டு போகவே போகாது. ஏன்னா நீங்கள் உங்கள் கடனை சரியாக போய் குலதெய்வம் கோயிலையோ இஷ்ட தெய்வம் கோயிலையோ போய் கரெக்டாக செலுத்திட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சுமூகமாக இருக்கும். பிரச்சனை ஒன்று வந்தால் கூட ஈஸியாக அது முடிஞ்சு ஈஸியாக நீங்கள் வெளியே வந்துடலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் என்ன கிரகமாக வருதோ அந்த கிரகம் உயிர் காரகத்துவம், மாமனா மச்சனா சித்தப்பனா பெரியப்பனா அல்லது அண்ணனா தம்பியா இது போன்ற உறவுக்கு எந்த கிரகம் அந்த உறவுக்கு சம்பந்தப்பட்டு அங்கே நிற்குதோ அது சார்ந்த உறவுகள் மூலமாகவும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் என்ன கிரகமாக வருதோ அந்த உயிர் காரகத்துவம் சம்பந்தப்பட்ட கிரகத்தின் வழியாக அந்த உறவுகள் மூலமாக தான் பிரச்சனை வரும். சுக்கிரன் வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து 7ஆம் அதிபதி தொடர்பு இருக்கிறார்னு வைங்களாம். உங்கள் வீட்டில் வந்தவொடனே மாமியார் பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை, கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி சொல்ல கேட்டு சண்டைக்கு வர்றாங்க. இப்படிலாம் பேசுகிறோம்ல, இதெல்லாம் இந்த கான்செப்டில் உருவாகும். அப்போ உங்கள் ஜாதகப்படி நீங்கள் வந்து என்ன கடன் வாங்கியிருக்கீங்கன்னா என்ன கடன் வாங்கி பிறந்திருக்கீங்க அப்படின்னா திருமண கடன். ஏன்னா கடன்காரன் வந்து திருமண ஸ்தானத்தில் நிற்கிறான். போன ஜென்மத்தில் விட்டுட்டு போன திருமண கடனை இந்த ஜென்மத்தில் கழியப்பான்னு சொல்கிறான். அவ்வளோதான் கான்செப்ட்டு.
நீங்கள் போய் அந்த கடனை போய் இஷ்ட தெய்வம் கோயிலா குலதெய்வம் கோயிலா அப்படிங்கிறது உங்களுடைய ராசி லக்னத்துக்கு நேர் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு 5ஆம் அதிபதி இருந்தால் குலதெய்வம் கோயிலையும் 9ஆம் அதிபதி நட்சத்திர சாரங்கள் இருந்தால் இஷ்ட தெய்வம் கோவிலையும் போய் உங்களுடைய கடன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு, அந்த கிரகத்துக்கு உண்டான கடன் என்ன, அந்த ராசிக்கு உண்டான கடன் என்ன, உங்களுடைய பிறப்பின் கடன் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த கடனை போய் செலுத்திட்டீங்க அப்படின்னாச்சுன்னா குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லை, எல்லா வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய திருமண கடனை செலுத்திக்கிட்டே இருங்க, மன வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாக இருக்கும். சில பேருக்கு வந்து திருமணம் ஆகாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் மேற்படி நான் சொன்ன பரிகாரத்தை போய் நீங்கள் கோவிலில் போய் செஞ்சீங்க அப்படின்னா திருமணம் உடனே அரங்கேறும். இங்கே 6, 8 அதிபதி 2 பேரும் சேர்ந்து இருந்து 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட அமைப்பு கொண்டு போய் பிரித்து விட்டு போயிடும். ஆனால் இந்த பரிகாரங்களை, இந்த வழிபாடு முறைகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய ஒவ்வொரு வருஷமும் செய்ய கோவிலுக்கு போகும்போதெல்லாம் இதை செய்ய என்னாகும்னா உங்களுடைய திருமணம் சார்ந்த கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து அப்படியே நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும். எப்போ நிவர்த்தி ஆயிட்டுன்னு தெரியுதோ அப்போவுமே திருமணம் முடியும். எப்போ கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆயிட்டுன்னு சொல்லி அந்த இறைவன் கணிக்கிறானோ அப்போவுமே மன வாழ்க்கையில் அதுக்கப்புறம் சண்டையே வராது. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் செய்ய அந்தந்த வருஷத்தில் கிடைக்கக்கூடிய கணவரால் மனைவிக்கும், மனைவியால் கணவருக்கும் வரக்கூடிய சந்தோஷங்கள், லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் சார்ந்த அமைப்பில் பிரச்சனையோடு இருக்கிற அன்பர்களுக்கும், திருமணம் முடிஞ்சு பிரச்சனையாக இருக்க அன்பர்களுக்கும், திருமணம் முடியாமல் இருக்க அன்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி அந்த ஆடியோவை கேட்க சொல்லுங்கள். அவங்களும் இந்த பரிகாரம் செய்து அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கட்டும், நல்லா இருக்கட்டும். சரிங்களா? இது போன்ற ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னுடைய சேனலில் நிறையா கொடுத்துருக்குறேன். சேனல் நேம் வந்து ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவம் அருள்வாக்கு ஜோதிடம். இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்காக கொடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் பார்த்து பயன்பெறுங்க. எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.